எஸ்எஸ்சி ஜிடி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது ஸ்லாட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னாங்களா, எந்த வாரத்தில் நமக்கு எக்ஸாம் வேணும்னு சொல்லிட்டு நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கான வெப்சைட்குள்ளே போகும்போது, அதாவது ssc.government.in இந்த வெப்சைட்குள்ளே போகும்போது நிறைய பேருக்கு வெப்சைட்டே லோட் ஆகலாம். இல்லை சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே வந்ததுக்கப்புறம் லாகின் கொடுக்கும்போது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு அண்டு வந்து கேப்சா இதை போட்டு லாகின் கொடுக்கும்போது சில பேருக்கு என்னன்னா லாகினும் ஆகாமல் இருக்கு. இதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து சடனாக இன்னைக்கு தான் வந்து என்ன பண்ணாங்க, அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதனால எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்னன்னா பண்ண பார்ப்பாங்க. ரெண்டாவது, நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம ஒரு வீக்கை வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா சப்போஸ் நம்ம லேட்டாக கொடுத்தோன்னா ஏதாவது ஒரு வீக்கு நம்ம நினச்ச வீக்கு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அது ப்ராப்ளமாக இருக்கும். இன்னொன்று நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எப்படி எக்ஸாம் இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டாவது வீக்கு இல்லை மூணாவது வீக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்றாப்புல என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கனால வெப்சைட் என்ன இருக்குன்னா டவுன்ல இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணி ஆகணும்னா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இதுக்கு கொடுக்கப்பட்ட டைமிங் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ அதனால என்னன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணும்போது அகைன் செக் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு ஏதாவது டைம்ல ஓப்பன் ஆகும். அப்போ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சா போயிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன, லைவ் எக்ஸாமினேஷன் மை அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். இதில் மை அப்ளிகேஷன் 2026 சூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்குங்க. அதில் கான்ஸ்டபிள் ஜிடி அப்படின்னு இந்த மாதிரி வரும், 2026 இருக்கா. இதில் அப்ளிகேஷன் டீட்டெயில் பக்கத்தில் செலக்ட் வீக் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை என்னென்னா கிளிக் பண்ணி 4 வாரம் நம்ம பார்த்தோம். ஸோ மொத்தமாக என்ன, 4 வாரம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் எந்த வாரத்தில் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஓகேவா இருக்கு, நான் இந்த வீக்கில் வந்து கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னா அதை சூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா, ஃபைனலாக மேபி அதில் ஓடிபி வரலாம். ஓடிபி வந்து ஃபைனலாக என்னன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து செலக்ட் ஆகிடும். இன்னொன்று முக்கியமானது, நிறைய ஸ்டூடெண்ட் இல்லை அவங்களே என்ன பண்ணிக்கணும்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியில் வந்து ஒரு பேட்டர்ன் இருந்தது. அதில் நம்ம டேவே சூஸ் பண்ணலாம், என்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணலாம். அந்த ஸ்லாட் புக்கிங்கில் என்ன ஆச்சுன்னா, எம்டிஎஸ் எக்ஸாம் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த வந்து செலெக்ஷன் போஸ்ட், அதில் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஸோ ஓகே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன விட்டுருவாங்க. ஆனால் அப்படி ஆகாது, நீங்கள் ஃபில்லப் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலன்னா உங்களை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும்னு நினைக்காதீங்க, நீங்கள் பண்ணணும். ஸோ அதனால் பொறுமையாக என்ன பண்ணுன்னா வெயிட் பண்ணி பண்ணிருங்க, பண்ணாமல் இருந்துடாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏதாவது டவுட் இருந்தால் கூட இந்த வீடியோட என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க.